சங்கரன் கோயில் வந்து ஒரு கலவரம், ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும். ஆமா. அப்போ வந்து எங்க அம்மா வந்து ஸ்கூல்ல என்னை கூப்பிட வராங்க. கூப்பிட வரும்போது சங்கரன் கோயில்ல வந்து முஸ்லீம்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. இப்ப எத்தனை பேருக்கும் தெரியும் தெரியல, இவர் புலித்தேவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு அங்க மின்துளி பக்கம்லாம் மசூதி எல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னே தெரியல. அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கல. அவருக்கு இன்னும் தபால் தலை கூட வெளியிடல. நீங்க லண்டன்ல இருக்க ஆவண காப்பகத்துல போய் பாத்தீங்கன்னா கூட அங்க அந்த ஒரு இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து புலித்தேவர் போட்டிருப்பாங்க. இங்க மறவர் சமுதாயத்தை பிறந்திருந்தாலுமே இவர் வந்து நான் மறவர், நான் அப்படி இப்படின்னு தான் அவர் பண்ணல. இவரு தம்பி வந்து அவரு ஜமீன்தார்னு உங்க மைண்ட்ல ஒரு இமேஜின் இருக்கும்ல, அந்த இமேஜினேஷனுக்குலாம் சொல்லலாம். அம்மா பக்கத்துல இருக்காங்க. அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. எனக்கு தெரியாம அதெல்லாம் ஐடிவாரத்துல போய் சுத்திட்டு இருக்குது. நான் வந்து பிறக்கும்போது எப்படின்னா சொந்தக்காரங்களே கிடையாது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மாமா எல்லாம் இறந்துட்டாங்க, தாத்தாவும் இறந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான், அப்பா மட்டும்தான், சித்தி 2 சித்தி இவங்க தான். ஸோ இவங்க இப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லி இவங்க சொல்லி தான் நமக்கு தெரிய வர்றது. அதுதான் இன்னும் அம்மா நிறையா விஷயம் சொன்னாங்கல்ல. அதில் வந்து அம்மா எப்படின்னா ஒரு நேச்சராகவே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டான ஆள். ஒரு நீங்க கேட்டீங்கல்ல எப்படி நீங்க அபிஷியலையும் பர்சனலையும் பாத்தீங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் போய்கிட்டு இருக்கும். அந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகலன்னா இன்னொரு சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பயங்கர ஸ்ட்ராட்டஜிஸ்டானால. ஸோ அதனால அவங்ககிட்ட இருந்து எல்லாமே கத்துக்கிட்டோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு இந்த இடத்துல நான் சின்ன வயசுல பார்த்த இந்த விஷயங்களால மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஹிஸ்டரிலாம் சொல்லி கொடுத்தாங்களா? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சித்தி எல்லாருமே வந்து அம்மாவும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு ஆட்சி எல்லாம் கதை சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது எங்களுக்கு எப்படின்னா, நாங்க வந்து ஆட்சி தாத்தா கிட்ட இல்ல அம்மா அப்பா கிட்ட கதை கேட்கும்போது எங்களுக்கு யாரோ ஒரு ராஜா, வெளியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ராஜாவை பத்தி கதை சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு உங்க குடும்பத்துக்குள்ளேயே கதைகள், அவ்வளவு கதைகள் இருக்கு. அவரு புலித்தேவர் அவர்களை பத்தி பேசினாலே வந்து ஆயுள் போதாது. நமக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆச்சு, ஓகே நம்ம வந்து ஒரு ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்மளுடைய ரத்தம் வந்து புலித்தேவர் அவர்களுடைய அந்த ரத்தம் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு வரும்ல, அது எப்போ ஃபர்ஸ்ட் எப்போன்னா, நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் இருக்கு. என்னன்னா, நீங்க வந்து இப்போ நம்ம சொல்றோம்ல புலித்தேவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் சார்ந்தவர் இல்லை, அனைத்து சமுதாயத்துக்கும் பொதுவான. அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. என்னன்னா, அவர் தளபதியே 5 பேர் வச்சிருந்திருக்காங்க. யாதவ சமுதாயத்துல இருந்து வச்சிருக்காங்க, இஸ்லாமியர் இருந்திருக்காங்க. இது ஆதி தமிழர், இந்த எல்லா இதுலயுமே வெண்ணி கல்லாடி, ஒண்டி வீரன் எல்லாருமே வச்சிருந்திருக்காங்க. இதை எப்போ நான் ரியலைஸ் பண்ணேன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் படிச்ச ஸ்கூல் வந்து வையாபுரி சங்கரன் கோயில்ல இருக்கு. சங்கரன் கோயில்ல வந்து ஒரு கலவரம், ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும். அப்போ வந்து எங்க அம்மா வந்து ஸ்கூல்ல என்னை கூப்பிட வராங்க. கூப்பிட வரும்போது சங்கரன் கோயில்ல வந்து முஸ்லீம்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. இப்போ எங்க ஊர் சைடு வரும்போது அது ஹிந்துஸ் வந்து ஜாஸ்தியா இருப்பாங்க. எங்க கார் மட்டும் நடுசுல போய் இது ஆயிடுச்சு. அப்போ அந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பேர் வந்து எழுதியிருக்கும், ராணி ஜமீன் சொல்லிட்டு பேர் எழுதியிருக்கும். பார்த்துட்டு அந்த காரை வழி விடுங்க, அவங்க போட்டு அவங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எல்லாம் மறிச்சிட்டாங்க, கவர்மெண்ட் பஸ் எல்லாம் மறிச்சிட்டாங்க. நம்ம கார் மட்டும் வந்துச்சு. அவங்க அங்க சண்டை போடுறதுக்கு இங்க வர்ற கிராமங்கள்ல, ஹிந்து கிராமங்கள்லாம் இருக்கிற இங்க வந்து பயங்கர கோஷ்டி கூட்டம், ஒவ்வொரு முக்குலையும் நின்றுட்டு கூட்டம் அவ்வளவு திறந்துட்டு போற பஸ் எல்லாம் மறிச்சிட்டு வேன் எல்லாம் மறிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கார் வரையில மட்டும் அவங்க இவங்க வழக்கமா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனா யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சு, அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மொமெண்ட் வந்து நம்ம ஓகே எல்லாருக்கும் ரியலைஸ் ஆகுது. தாத்தா வந்து நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போதே வந்து நம்ம அவரை பத்தி படிச்சுதான் வரோம் பள்ளி பாடங்கள்லயும் சொல்லிட்டு. நீங்க பள்ளி பாடங்கள்ல படிக்கும் போதே அவரை பத்திலாம் தெரியுமா? பக்கத்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்களே, அவரு எங்க தாத்தாரா அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? நான் சொல்லல. அவங்க வந்து எப்படின்னா,
சோசியல்ல வந்து எடுப்பாங்க 8th லெசனோ என்னமோ வரும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ வந்து நான் படிக்கும்போது ஒரு லைன் தான் வரும். இப்போ வந்து போர்ஷன்ஸ் கூட்டிட்டாங்க. ஒரு லைன் வந்து என்ன வரும்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் லைக் கட்டபொம்மன், புலித்தேவர் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் வரும். அப்போ வந்து மேம் வந்து வாசிக்க சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ ஒரு வயசு வாசிப்பாங்க. அப்போ புலித்தேவர்னு பேர் சொல்லி மட்டும் கிளாஸே சிரிப்பாங்க. மேமும் பார்த்து சிரிப்பாங்க. அவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷன். நாமளும் சிரிச்சுட்டு அப்படியே அது லைட்டா அப்படியே ஏறி இறங்கி முடிஞ்சிடும். நீங்க முழுசா உங்களுக்கு தெரியும்ல எல்லாம் இப்போ ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து ஓகே அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு இதா இருக்கும். ஆனா தீவிரமான பற்று உள்ள வரும்ல. புலித்தேவன் அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எப்படிப்பட்ட ஆள் அப்படியே நாடு நிரம்பலாம் அப்படியே முறுக்கேறும்ல நம்ம அவரை பத்தி படிக்கும் போது. இப்படி இருந்திருக்காரா அப்படின்னு இப்ப எங்களுக்கு வெளியில இருந்து நாங்க இது பண்ணும் போதே நம்ம கொண்டாட மறந்துட்டோமே, ஏன் தமிழ் சமூகம் வந்து அவரை கொண்டாடல, ஒரு ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள ஒரு ஒரு நினைவு இல்லத்தோட அவரை முடிச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் எங்களுக்குலாம் இருக்கு. உங்களுக்கு அந்த இருந்திருக்குல்ல, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, வெளியில போறீங்க, நிறைய பேரை மீட் பண்றீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு அதெல்லாம்? ஸ்டார்டிங்ல இருந்தது கொஞ்சம் இது இல்லாம ஒரு விழிப்புணர்வே இல்லாம இருந்தது. ஆனா இப்போ நாள் வர வர அதை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்க இது பண்றாங்க. மும்பைல இருந்தெல்லாம் கூட முந்தா நாள் கூட வந்து பார்த்தாங்க. சூப்பர். ஸோ அதனால இப்போ வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஆமா அந்த படம் கூட அவங்களே இமேஜின் பண்ணி வரைஞ்சி இங்க வச்சு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ அதனால இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே ரீச் ஆகும். சூப்பர். ஸ்டார்டிங்ல இருந்தாலும் இப்போ ஓகே தான், இப்போ எல்லாருக்குமே தெரியுது. அது நினைக்கும் போது சந்தோஷம். இப்போ தம்பி பத்தி சொல்லுங்க. உங்க தம்பி பத்தி. தம்பி வந்து அவரு அந்த சீரியஸாவே நம்ம திரைப்படங்கள் எல்லாம் பார்ப்போம்ல, வெள்ளக்கார ஜமீன் வருவாங்க, ஜமீன்தார்னு உங்க மைண்ட்ல ஒரு இமேஜின் இருக்கும்ல, ஆமா அந்த இமேஜினேஷனுக்குலாம் உருவம் அப்படியே பொருந்திடுவாரு. உருவத்திலயும் சரி. ஆரம்பத்துல இருந்து ரொம்ப சைலண்டாவே உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒரு வாய் கூட அவராது இடையில உங்களுக்கு ஹிண்ட் எடுத்து கொடுத்தாரு, ஏதாவது பேசினாரு, இவர் அப்படியே உங்களை பாக்குறாரு, திரும்பிடுறாரு, எங்க நம்ம கிட்ட வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியே இருந்தது அவரோட டோனு. அது வந்து அந்த ஜமீன் அந்த போருக்கு எப்படி போறாரு அப்படி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம், ரொம்ப கொண்டாந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் டெம்பரு. ஆனா இப்போ ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி யோகா எல்லாம் பண்ணி இப்போ கொஞ்சம் பிசினஸ்ல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். லா இது எல்எல்பி பிஏ எல்எல்பி முடிச்சுட்டு இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து ஃபுல்லா இப்போ நாங்க அம்மா எப்படி பார்த்தாங்கன்னா எல்லாமே ஆள் வச்சு பார்த்தாங்க. இந்த மிஷின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்ததே தம்பி தான். அதுல ஃபுல் ரிசர்ச்சுமே எங்கேயும் போய் படிக்கல வைக்கல, அந்த ஒரு யூடியூப் பார்த்து அந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னா எனக்கெல்லாம் அந்த வீடியோ புரியறதுக்கு ரொம்ப நாளா வந்து இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குவோம், அதை ஃபிட் பண்றதுக்கு ஒரு யூடியூப் பார்த்து ஃபிட் பண்ணணும்னா எனக்கு ஃபிட் பண்ண தெரியாது. எனக்கு எத்தனை நேரம் பார்த்தாலும் வராது. அது வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்தானாலே அவன் இது பண்ணிடுவான். அதனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் எப்படி பண்றது வைக்கிறதுன்னு சயின்டிஃபிக்கா பண்றது வைக்கிறதுன்னு நீங்க ஈஸியா சொல்லுங்க. நீங்க சொன்ன அந்த படம் வந்துடுச்சு நினைக்கிறேன். அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அவங்களே வரைஞ்சு இத கைட்டே வரைஞ்சது உங்கள்கிட்ட என்ன வச்சு வெளியிடுதான்னு சொல்லி ஐயோ அது ஏன் கேட்கீங்க. அன்னைக்கு குடும்பத்தோட வந்து அவரு போருக்கு தயாராகி இருக்கிற மாதிரி அப்படியே கிளம்பிட்டாரு. போருக்கு போறதுக்கு முன்னாடி கொற்றவைய வணங்கும் போது அந்த அந்த பெட்டப்ல இருக்கு. இங்க வந்து தலப்பா கட்டிருப்பாங்க. போருக்கு போகும்போது இந்த கிரீடம் வந்து இப்படி போட்டிருப்பாங்க, இப்படி வச்சிருப்பாங்க. சோ அதனால நம்ம அந்த லைக் கருப்பசாமி சொரலமட சாமியை பாக்குற மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இந்த படங்கள்லாம் வந்து மும்பைல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ வெளியில நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இப்போ. அது இப்போ சமீபமா நிறைய பேருக்கு தெரியுது, நிறைய பேர் கொண்டாடுறாங்க, நம்மளை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு பெருமையான தருணம் தான். ஏன்னா இந்த ஒரு ஃப்ரீடம் காண்டி இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 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 எல்லாருக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் போராடுங்கிறது ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்டா தான். அம்மா நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஆள் மனசுல ஒரு வருத்தமும் இருந்துகிட்டே இருந்தது. அவங்க திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, படிக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம். நீங்க எப்போவாவது அம்மா கிட்ட மனசு விட்டு பேசியிருக்கீங்களா? ஏதாவது சொல்லிடுவீங்களா, எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது சொல்லியிருக்காங்க? எதுவுமே ஷேர் பண்ணது இல்லை அம்மா அவங்ககிட்ட? படிக்கலாம் வைங்கலாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ ரொம்ப ஆர்கியூமெண்ட்லாம் இருக்காது. அந்த தாத்தா வந்து தியேட்டருக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அம்மா போகல, அம்மா போகிறதுனால நாங்களும் போகல.
இப்ப படிங்கன்னு சொன்னா படிக்க போறோம், படிக்க வேண்டாம்னு சொன்னா படிக்க போறோம். அவ்வளவுதான். ஓ, யோகா போசனா யோகா போயிருவோம், ஜிம்முக்கு போசனா ஜிம்முக்கு போயிருவோம். அவ்வளவுதான். பெரிய காரணம். அதாவது எல்லாமே அம்மாவுடைய கட்டளைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள். என்னமோ இல்ல பெரிய விஷயம் இல்ல இந்த காலத்துல. எல்லாருமே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அவங்களை பத்தி. ஆச்சரியப்படுவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல எப்படி பசங்க, நான் ஏன் பசங்களுக்காக சொல்லல, ரொம்ப எல்லா இடத்துலயுமே நல்லாதான் பேசுவாங்க. அவங்க பேசல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்போ நல்லா வளர்த்துருக்கோம் போல கொஞ்சம் காலரை தூக்கி விட்டு படிக்கிறதாட்ட நம்ம உருவாக்க ஸ்தானத்துல இருந்து யாவது பண்ணிருக்கோம். இதுதான் பெரிய விஷயம் உண்மையிலே. எல்லாரும் இப்ப எல்லாருமே படிக்க வச்சிடறாங்க, அவங்கவுங்க அப்படியே போயிடுறாங்க. ஆனா பிள்ளைகளை அந்த கரெக்டா அந்த நேர்கோட்டுல வளர்க்கறது இருக்குல்ல, அதுல தடுமாறிடுறாங்க. பட் நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா அந்த ஒரு வேலையை எல்லாமே பெர்ஃபெக்டா தான் இருக்கும். ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து படிப்பும் பேலன்ஸா இருக்கும், பிசிக்கல் ஹெல்த்தும் பேலன்ஸா இருக்கும், அதே மாதிரி சாப்பாடும் பேலன்ஸா இருக்கும். எந்த வேலை இருந்தாலும் அந்த அப்பம்லாம் இவ்வளவு நாலேஜ் எல்லாம் இருக்காது டயட் பத்தி. இவங்க அம்மா அப்பா வந்து அப்பமே ரைஸ் காய் அதெல்லாம் வச்சு எவ்வளவு நாள் ஆனாலும் ஹெல்த்துக்கு பயங்கர கான்சியஸ். அதே மாதிரி படி டைம் டேபிள் வந்து நாளைக்கு ஸ்கூல்ல இன்னைக்கு எனக்கு 8 மணிக்குள்ள எடுத்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். காலையில எல்லாம் எடுத்து வைக்க கூடாது, காலையில எடுத்து வச்சிடணும், நைட்டே எடுத்து வச்சிடணும். சின்ன சின்ன விஷயத்துல அந்த ஒழுக்கம் கரெக்டா இருந்திருக்கு இல்லைங்களா? அது கத்துக்கிட்டனாலதான் இப்ப நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப என்னோட அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ஆரம்பத்துல இருந்தே வந்து 2 பேரும் சூப்பரா போட்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் திரும்பவே மாட்டேன் அந்த பக்கம்ட்டு உட்காந்துருக்காரு. இப்போ அவர்கிட்டதான் பேச போறோம். தயவு செஞ்சு நீங்க சொல்லி பேசுவாங்க, ஏன்னா அம்மாவின் கட்டளை சாசனம்ங்கிற மாதிரி அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்க பேசுன்னு கட்டளை மட்டும் போடுங்க, அவர் பேசிடுவார் நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே வந்து அமைதியாவே உட்காந்துட்டு இருந்தீங்க, எங்களுக்கு தொந்தரவே இல்லை எந்த இடத்துலயுமே. ஆனா இப்ப நீங்க பேசிதான் ஆகணும். எனக்கும் சேர்த்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்தாலும் நீங்களும் பேசணும் இல்லையா? ரொம்ப அழகா அந்த வெள்ளக்கார துறை மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. அம்மா ஏதாவது சொல்லுவாங்களா எப்பவாது, என் கண்ணு ஜமீன் குட்டி மாதிரி இருக்கியே அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க நிறைய. இல்ல பயங்கரமா குச்சப்படுறாரு. உங்களை பத்தி சொல்லுங்களேன், உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? இந்த விஷயம் எனக்கு பிடிக்கும், இந்த அரண்மனையில இந்த வீட்டை சுத்தி எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அம்மா ரொம்ப பிடிக்கும். அம்மா ஆப்வியஸ்லி அது ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சிடுச்சு. ஒரு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அண்ணனையும் ரொம்ப பிடிக்கும். ஒரு அப்பாவை, புலித்தேவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. அப்ப அவரோட பக்கத்தர் நானு. ஓகே ஓகே. எந்த விஷயத்துல எனக்கு இவரை பிடிக்கும், எனக்கு புலித்தேவரை பிடிக்கும்னா எனக்கு இந்த விஷயத்துல அவரை ஸ்ட்ராங்கா பிடிக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம்? ஏன்னா எவ்வளவோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க, ஆனா யாருமே ஆங்கிலேயரை எதிர்த்து ஜெயிச்சது இல்லை. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாரு. அதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா எல்லா மதத்தினரையும் எல்லாரையும் அரவணைச்சு போனது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது, நீங்க இப்போ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எல்லாமே ஒருங்கே உங்ககிட்ட இருக்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். எல்லார்கிட்டயும் அந்த குவாலிட்டி இருக்காது. இப்ப எத்தனை பேருக்கும் தெரியும் தெரியல, இவர் புலித்தேவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு அங்க மின்துளி பக்கம்லாம் மசூதி எல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னே தெரியல. அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கல, ஓ இவ்வளவு பெரிய குடும்பத்துல நம்ம பிறந்தோமா அப்படின்னு நமக்கே பூரிப்பாதான் இருக்கும். ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா தான். சூப்பருங்க, நீங்க வேற லெவல்ல பேசுறீங்க. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஃபோர்ஸ் பண்ணி பேசுறீங்க. நறுக்குன்னு ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் நறுக்குன்னு அடிக்கிறாரு. ஸோ அவர் புலித்தேவர் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். அண்ணனை பத்தி சொல்லுங்களேன். அண்ணன் எப்படி உங்களுக்கு நிறைய விஷயத்துல எனக்கு போட்டியாவே வந்துட்டு இருக்கிறான் பிரதர், அந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன் அந்த மாதிரிலாம் இல்ல? அப்படியெல்லாம் நல்லா ஏன் ஷார்ட் எடுத்து போட்டுக்கிறாரு, வீட்டுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கும்ல. சைஸ் வேற வேற. ஓ சைஸ் பிரச்சனை இருக்கு. எனக்கு எஸ் அவருக்கு. ஓகே ஓகே. வேற எதுக்குள்ளலாம் உங்க ரெண்டுத்துக்குள்ளயும் சண்டை வரும்? அம்மா அங்க பாருமா, அம்மா அடிக்கடி கூப்பிடுவோம்ல ஜட்ஜா, அதுக்கு நடக்கவே நடக்காது. அதாவது அண்ணனை வந்து அவன்னு சொல்ல மாட்டேன் சின்ன வயசுல. சூப்பர். வாங்க போங்க அண்ணன். சண்டே நடக்காது. ஆனா நான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், அண்ணன் முன்னாடி வந்து ரொம்ப பவ்யமா இருக்காரு. அவர் எங்க போறாரோ அவர் இருக்க இடத்துல இவரும் இருக்காரு. சில இடம் இப்போ அவர் வெளியில உட்காந்து நண்பர்கள் கூட பேசிட்டு இருக்கலாம், இவர் உள்ள உட்காந்து டிவியோ இல்ல மொபைலோ நோண்டிட்டு இருக்கலாம். இவன் வந்து அண்ணனுக்கு செல்லும் ரொம்ப. கார்ல இப்ப போனான்னா என்ன வேணுமா, இவன் இருக்கிற வரைக்கும் இவனை கடையில போய் வாங்கிட்டு வர சொன்னான், அவனே வாங்கி எல்லாம் கொடுத்துருவான். சண்டைங்கதே எங்க இருக்கு வராது.
நீங்க வீட்டுல டிவி பார்க்க மாட்டீங்க, மொபைல் சண்டை உங்க வீட்டுல இல்ல, நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. டிவியில பாப்பீங்க, இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. டிவி வந்து நியூஸ் நான் கேட்பேன். இவன் வந்து இப்ப இவன் எப்படி பார்ப்பான் தெரியுமா, இந்த வரலாறு சார்ந்த ஜமீனோட இதெல்லாம் வரலாறு ஆமா ஆமா. தெனாலிராமன் கண்டிப்பா நாங்க 2 பேரும் பார்ப்போம். நானும் இவனும் பார்ப்போம். உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் சொல்லுங்க, டே காலையில இருந்து எப்படி இருக்கும்? உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்ல இன்ட்ரெஸ்ட்னு கேள்விப்பட்டோம், அதை பத்தி சொல்லுங்க. எதனால அக்ரிகல்ச்சர் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது? இல்லை, நிறைய பேரன் வேக்கன்ட் லேண்ட்ஸ் இருக்கு நம்மகிட்ட, பாரம்பரியமாக வந்துகிட்டு இருக்க லேண்ட்ஸ். அதை யூட்டிலைஸ் பண்ணுறது அதுக்காக தான். சும்மா கிடக்க லேண்டை எதுக்கு சும்மா விட்டு வைக்கணும், கிடந்தா முள்ளு தானே முளைச்சிட்டுப்போம், அதுக்காக பண்ணுறது தான். ப்ளஸ் அக்ரிகல்ச்சரில் நல்ல வருமானம் வருது. கண்டிப்பா இல்ல, அது முக்கியம் இல்ல. கண்டிப்பா இந்த போல சிச்சுவேஷன்ல நல்லா தெரிஞ்சு பண்ணா நல்லா நல்லாவே. நீங்க படிச்சது? நான் படிச்சது வந்து இங்கே தான் ஸ்கூலிங் பண்ணேன். அப்புறம் சேலம் அடிவாரத்தில் காலேஜ் முடித்தேன். என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? நான் எல்எல்பி முடிச்சேன். நீங்க எல்எல்பி படிச்சிருக்கீங்க, சடனா எப்படி அக்ரிகல்ச்சர் மேல இவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? இல்ல, சின்ன வயசுல இருந்தே பார்க்கறது தானே, பார்த்து அப்படியே அவங்க சொல்றது அப்படியே. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கல நான் வந்து அப்போ இந்த ஆட்கள் விட்டு தான் நடுவோம். ஒரு 50 ஏக்கர் நடுவீங்களா, இந்த வருஷம் ஆட்கள் விட்டு நடக்கூடாது, கையால் பிடிச்சி மிஷின் வச்சு நடுங்க, அப்படி உன்ன இது பண்ணிட்டான். நல்லா இருந்தது. அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் டெக்னாலஜி மாத்திக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுல ஆரம்பிச்சு இப்போ எந்த லெவல்ல போய் நிக்கினா எக்ஸ்போர்ட் லெவலுக்கு போய் நிக்கி. சூப்பர் சூப்பர். அந்த அடுத்த இதுல வந்து எக்ஸ்போர்ட் அடுத்த அதுக்கு லைசென்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த லெவல்ல வந்து இன்னொன்னு உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் கிடைக்குது. அக்ரிகல்ச்சருக்கு நமக்கு கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க, அதனால அது பெஸ்டா இருக்கு. எதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம ரிசோர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கணும். நீங்க சொல்லுங்க, நான் அண்ணன் கிட்ட கேட்ட அதே கேள்விதான். உங்களுக்கு அந்த உணர்வு உள்ளுக்குள்ள இப்போ வந்தது, நம்ம ஒரு ஜமீன் பரம்பரை, ஒரு ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது? அது வந்து அவங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாரும். நான் உங்களுக்கு எப்போ வந்ததுன்னு கேட்டேன். எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கெத்து வரும்ல நமக்கு, நான் யார் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயம். இல்ல, அந்த மாதிரி வரல, மரியாதை தான் ரொம்ப கிடையாது. அந்த இன்னொன்று பாதி நாள் நாங்க பிள்ளைக்கு வாரிசுக்கு சொல்லவே மாட்டோம் வெளியில, ஏன்னா அவங்க பழக மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து யாருமே வா போன்னு சொல்ல மாட்டோம். சின்ன குழந்தை இருந்தா கூட ஃபர்ஸ்ட் அவங்க வாங்க போங்கன்னு சொல்றதா. அப்புறம் ஒரு 2 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை அதை என்ன இங்க வா போ, இங்க வாங்க போங்க உட்காருங்க, அது அதான் நான் சொல்லிட்டேன். ஒரு அதுல ரொம்ப டிசிப்ளினான அம்மா தாத்தாவோட வளர்ப்பு, தாத்தாவோட இது, அது அந்த வழி வழியா வர்றதுதான் இல்லையா, சடனாலாம் மாத்திக்க முடியாது யாராலையும். அது ஆரம்பத்துல என்ன விதைக்கப்பட்டதோ அதுதான் கரெக்டா. காலேஜ் படிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்னைய இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போறேன்னா என்னைய யாரும் தெரியாது, இங்க வா போ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்கள வாங்க போங்கன்னு தான் கூடுவேன். அவங்களே ஒரு சரிங்க பிரதர் அந்த திரும்ப வாங்க போங்கன்னு கூட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அதான் நம்ம போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றதை விட நம்ம செஞ்சு காட்டும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மாறிடும் அப்படிங்கிறது. நீங்க எப்படி பிரதர், எந்த மாதிரி கேரக்டர்? அண்ணா சொன்னாங்க இல்லையா, எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துல இந்த மூமெண்ட்ல சங்கரன் கோயில் போகும்போது அந்த விஷயம் எனக்கு ஒரு பெருசா தெரிஞ்சது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நம்மள டச் பண்ணும்ல? அதுதான், இந்த ஃபேமிலியில பிறந்ததே எனக்கு ரொம்ப பெருசா தான் தெரியுது. அதுவே ரொம்ப பெருமையான விஷயம். ரொம்ப டிசிப்ளின் மாதிரி 5 மணிக்கு எழுந்திரிச்சோம். லா காலேஜ் படிக்கல அவனே டைட் சாப்பாடு. இன்னொரு விஷயம், 10 மணிக்கு தூங்கிடுவோம். நைட்டு 10 வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட அவனால இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். நாங்கள் லைட்டு போட்டு பேசக்கூட கூடாது, இங்கிட்டு வந்து தான் பேசணும். பெட்ரூம்ல லைட்டே போடுவோம், 10னா 10 அப்படி தூக்கும். 10 நாளைக்கு இருக்க போய் அங்கே வீடை பற்றி எல்லா சாமானும் ஏசி எல்லாமே கொண்டு வீடு மாதிரி தான் அங்கே வச்சிருந்தோம். அவனே டைட் சாப்பாடு அவனே ரெடி பண்ணிக்குவான். 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிடுவான். நாங்கள் போயிருப்போம்ல, அங்கே 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போய் கரெக்டாக. இப்போ உங்களோட ஃபன் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன பிரதர்? நீங்கள் நண்பர்களோட வெளியில் போகிறது வர்றது, உங்களுக்குன்னு ஒரு சில பர்சனல் லைஃப் இருக்கும்ல, எனக்கு இதுதான் எனக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? சொல்லலாம், அம்மா பக்கத்துல இருக்காங்க. அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. எனக்கு தெரியாம அதெல்லாம் அடிவாரத்துல போய் சுத்திட்டு இருந்தது. பழனி அடிவாரத்துல ஏற்காடு. ஓகே, சும்மா சொல்லுங்க.
சும்மா சொல்லுங்க. சும்மா வெளியே போறது நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் நம்மளும் பண்றது. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு. ஆனா நீங்க மூவி போக மாட்டீங்க, அது மத்த எந்த ஒரு விஷயமும் கிடையாது. மூவி இல்லாட்டி ஓடிடில பாத்துக்கிட வேண்டியதான். அது டெய்லி பாப்போம். புதுப்படம் எல்லாம் பார்ப்போம். 7 to 10 மூவிஸ். ஓகே. அவனுக்கு வெளியில போற ஃப்ரெண்ட்ஸ் வெளியில போறதுன்னா ரொம்ப ரொம்ப போறதுங்கிற ஒரு போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரோம், அவ்வளவுதான். அதையும் தாண்டினா குற்றாலம், அவ்வளவுதான். வேற எங்கேயும் குற்றாலத்தோட முடிஞ்சுக்கிறது. அதை தாண்டி எங்கேயும் போனதில்ல. உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அவங்க எல்லாருக்குமே தெரியுமா நீங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கும்போது? ஆரம்பத்துல பழகுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் பழகுனதுக்கு அப்புறம் எப்படி? இல்ல எல்லாருக்கும் தெரியும், ஆனா அப்படி ஒன்றும் விகாரமாலாம் இல்லை, ரொம்ப பிரியமா தான் இருக்காங்க. ரொம்ப பிரியப்படுவாங்க எங்களை. என் ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, எல்லாருமே நாங்கள் இப்போ இங்கே போனோம், இப்படி ஒரு வாரிசு வராங்க அப்படின்னு இங்கே மித்த ஊரில் எப்படின்னு தெரியல, இங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப பிரியமா தான் பழக ரொம்ப பிரியப்படுவாங்க. ரொம்ப சகஜமாக தான் நாங்களும் பழகுவோம். உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், ஏன்னா நீங்க ஒரு பாயிண்ட்டை சொல்லணும் நறுக்குன்னு வைக்கிறீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி மேல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கேட்குறேன். உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கா? நம்ம ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவரை வந்து, ஒரு ராஜாவை வந்து, அவருக்கு இன்னும் தபால் தலை கூட வெளியிடல, நம்ம அதை இது பண்ணிட்டோம். நீங்க லண்டன்ல இருக்க ஆவண காப்பகத்துல போய் பாத்தீங்கன்னா கூட அங்க அந்த ஒரு இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து புலித்தேவர்னு போட்டிருப்பாங்க. இங்க அவ்வளவா அவருடைய வரலாறு மக்கள் எல்லாரும் முழுசா படிச்சா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு புரிதல் ஏற்படும். இவரை ஒரு இதாக பார்ப்பாங்க. ஒரு சாதிய பின்னணியிலேயே இவரை வச்சிருக்காங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம் தான். அவர் ஒரு மறவர் சமுதாயத்துல பிறந்திருந்தாலுமே இவர் வந்து நான் மறவர், நான் அப்படி இப்படின்லாம் அவர் பண்ணல. இவர் முஸ்லீமை முதற்கொண்டு அரவணைச்சிருக்காங்க. அது ரொம்பவே வியக்க. இப்போ உள்ளவங்களே பண்ண மாட்டேங்காங்களே, இவர் அப்போ 70s அந்த இதுல பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமும். இன்னொன்று, அவரை எதிர்த்து மறைமுகமா வந்து எதிர்த்து போரிட்டது ஒரு இஸ்லாமியர் தான். ஆனாலும் அவர் வந்து அதை இது பண்ணாம ரொம்ப அழகா அவங்களுக்காக இது பண்ணாரு. நிறைய நீங்க சொன்ன மாதிரி மசூதிகள்லாம் கூட கட்டி கொடுத்தாரு, நிலம் கொடுத்திருக்காரு. உண்டி வீரன்றது எப்படி அவர் உண்டி வீரன் எதுக்கு வந்துச்சு? அவர் போர்ல தளபதியா வச்சு தளபதியா போயிருக்கையில அந்த கையை, அதாவது என்னமோ எங்க அப்பா சொல்லுவாங்க, குதிரை நாடாவா என்னமோ, அதுல வந்து மாட்டிக்கிடுச்சான். கை மாட்டின உடனேயும் அவன் வந்து வந்தா சுற்றுவானான். அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்தா சுற்றுவாங்க. அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த குதிரை சவுண்ட் விட்ட உடனே அதான் அந்த கையை அந்த ஒண்டி வீரன் துண்டை வெட்டிட்டு அப்படியே வந்தாரா. நான் செஞ்சுட்டேன். இன்னொன்னு என்ன, இவரு ரொம்ப பூரிப்பான விஷயம்னா, நான் அந்த என் பொண்ணு இல்ல, ரொம்ப சின்ன வயசு, இப்பவும் சின்ன வயசு தான், இன்னும் ரொம்ப சின்ன வயசு. அப்ப வந்து ஒரு இந்த கும்மி பாட்டு அந்த நாட்டுப்புற பாடலாம் அவங்க வந்து ஒரு தடவை வரையில பார்த்து பேசிட்டு இவரை பத்தி இவரை பத்தின ஒரு பாடல் அவர் ரொம்ப பாடினார். அவர் சரியா ஞாபகம் இல்லை. அது வந்து சிவ பக்தர் இவரு. அந்த ராமாயணத்துல ஒரு கும்பகர்ணனுக்கு நிகரா வந்து இவரோட உடம்ப வந்து அவரு ரொம்ப அழகா சேர்த்து பாடியிருப்பாரு. அகன்ற மார்பு அந்த கும்பகர்ணனை வச்சு இவரை வழி வச்சு பாடியிருப்பாரு. அது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அது வந்து ஒரு பூரிப்பான விஷயமா இருந்துச்சு. அவர் அந்த பாட்டை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த இன்னொரு லைன் கூட ரொம்ப அழகா சொல்லுவாங்க, திருநெல்வேலி சீமைக்கு எது பெருமை, நெருப்பாற்றை கடந்த புலித்தேவன் தான் பெருமை. அந்த மாதிரி அவர் ஒரு அழகா ஒரு பாடல் பாடியிருப்பாரு. அது ரொம்ப குறிப்பா இருந்துச்சு. சூப்பர். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு விஷயம், அதாவது நீங்க சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் பெரிய சின்ன வயசு தான், அதை விட சின்ன வயசா இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஈர்ப்பெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய 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 பெருமைகளை நான் இங்கிருந்து எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல இருந்து உங்களை சந்திச்சு உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா இருக்கு. அதாவது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிடலாம் அப்படின்னு அப்படியே ஆரம்பிச்சது ஒரு மணி நேரம் வரை தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கு. நேரத்துக்கு நன்றி. இவ்வளவு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு இன்ட்ரெஸ்டா நீங்க என்ன கேட்டீங்கன்னா அது எடுக்க ரொம்ப 2 நாள் கூட ஆகும். நிச்சயமா இன்னும் தொடர்ச்சியா எனக்கு நிறுத்துறதுக்கு எந்த இடத்துலயுமே வந்து பாயிண்டே கிடைக்கல. அவருடைய வரலாறு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.